உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களோட மனைவி மூட் ஸ்விங்ல தான் இருக்காங்கிறத எந்த சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிப்பீங்க? நான் ஹாப்பியா இருந்தா அவங்களுக்கு அது பிடிக்காது, அப்போ மூட் ஸ்விங் ஆவாங்க. ஹாப்பியா இருந்தா ஆகாது. ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பிளாக்ல போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக்லேயே போட்டுருவாங்க. இப்போ இதுல எத்தனை பேரோட மனைவி வந்து கால் பண்ணா ஹஸ்பண்ட பிளாக்ல போடுறது? நிறைய டைம். என்னப்பா 1/4 இருப்பாங்க போலயே. நீங்க எதுக்கு ஹஸ்பண்ட் நம்பர் பிளாக்ல போடுறீங்க? ஒரு கெத்து சார். கெத்தா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சலுக்கு. ஓகே, இப்போ நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க, அவர் ரீச் பண்ண முடியல. இப்போ அவர் என்ன பண்ணணும்? இப்போ அவங்க சொன்னாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும், நீங்க அவர் என்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? சார் நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு டீலிங் போட்டுட்டோம். என்ன ஏன்னா dealing? நானும் எந்த பசங்க கிட்டயும் பேச மாட்டேன், அவங்களும் எந்த பொண்ணு கிட்டயும் பேசக்கூடாது. ஓகே, இப்போ நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்க, பேசக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டீங்க. இப்போ அவர் பேசுறாரா இல்லையாங்கிறத எப்படி செக் வச்சுப்பீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? செக் பண்ணுவேன், டெய்லியுமே வாட்ஸ்அப் செக் பண்ணுவேன் சார். அவரோட வாட்ஸ்அப்பா? நான் தான் ஹேண்டில் ஓகே, பண்றேன். இப்போ உங்க அக்கௌண்ட்? என் அக்கௌண்ட்டும் நான் தான் ஹேண்டில் பண்றேன், ஆனா என் அக்கௌண்ட் அவங்க கிட்ட இல்ல. நீங்க கேட்கலையா? கணவன் ஐட்டம்ல சார். நீங்க உங்க கணவரோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஆமா. உங்க போன் 10 லாகின் இயர்ஸா? 10 வருஷமாவா? ஆமா. பட் ஒருத்தரோட ஐடென்டிட்டியே நீங்க கையில வச்சிருக்கீங்க. அவர் என்ன செய்யணும்ங்கறத வந்து அவன் நீங்க தான் என்னோட முடிவு பண்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஆயிடுச்சு. சார். சோ வாட்? உங்க அடிமை இல்லையே. இப்போ அவரை கால் பண்றீங்க, எடுக்கல, நீங்க வந்து பிளாக் பண்ணிடுறீங்க. இப்போ இன்கேஸ் நடக்கக்கூடாது, போகிறவள ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அவர் பிளாக் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, ஒய்ஃப்னு போட்டுக்கு கால் பண்ணுறாரு, இப்போ கால் போகலை, இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணுறீங்க பாருங்க. அது யோசிக்கவே மாட்டீங்களே. எல்லாருமே அவங்க போயிடலாம் தான் சொல்கிறாங்க. என் ஒய்ஃபை என்ன 2 மாதம் விட்டு போயிட்டாங்களா? 2 மாதம் விட்டு போயிட்டாங்க. இப்போது கண்டுபிடிச்சி நான் கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்து இப்போ இங்கே வர்றதுக்கு காலையில் வரும்போது கூட நானும் உன் தங்கச்சி வீட்டுக்கு வரல, நாங்கள் வரேன்னு உடனே க்ளோஸ், டைவர்ஸ் கொடுத்துரு எனக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.